கிறிஸ்துவுக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் சீயோன்மலை திருச்சபையின் சார்பிலே வரவேற்று நம்முடைய சீயோன்மலை திருச்சபையின் இல்ல ஆராதனையில் பங்கு பெற உங்களை அன்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய சிறப்பு ஆராதனையிலே நம்மோடு பல ஊழியக்காரர்கள், பல பகுதியை சேர்ந்த ஊழியக்காரர்கள் நம்மோடு பகிர்ந்து கொள்ள போகிறார்கள், பங்கு பெற போகிறார்கள். ஆகவே அவரையும் கூட நம்முடைய சீயோன்மலை திருச்சபை சார்பிலே வரவேற்று வாழ்த்துகிறேன். அவர்களை குறித்து நாம் இப்போது ஒரு சிறிய அறிமுகத்தோடு நம்முடைய ஆராதனைக்கு நாம் கடந்து செல்வோம். நம்மோடு இந்த சிறப்பு ஆராதனை பங்கு பெறும் சகோதர சகோதரருடைய குறித்து ஒரு சிறிய அறிமுகத்தோடு நாம் கடந்து செல்வோம். முதலாவதாக சகோதரர் டான் ஃப்ரெட்ரிக் அவர்கள் வாணியம்பாடியில் உள்ள சியோன் ஜெப வீட்டினுடைய மூப்பராக, எல்டராக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மோடு நம்முடைய கலந்து கொண்டு இன்றைய ஆராதனுடைய கடைசி ஜெபத்தை அவர் செய்து வைப்பார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக சென்னையில் உள்ள வண்டலூரில் உள்ள ஜெப ஆலயமாகிய ஜெப வீடாகிய ஷேலோம் ஜெப வீட்டில் எல்டராக ஊழியம் செய்திருக்கும் சகோதரர் டான் ஸ்டான்லி அவர்களையும் அவர்கள் நம்மோடு இன்று கர்த்தருடைய நற்செய்தியை பகிர்ந்து கொள்வார்கள். அவர்களோடு இணைந்து அவருடைய துணைவியார் சகோதரி பிபி செல்வகுமாரி ஸ்டான்லி அவர்கள் நம்முடைய ஆராதனுடைய ஆரம்ப ஜெபத்தை செய்து வைப்பார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக நமக்கு ஏற்கனவே அறிமுகமாகி நம்முடைய சிட்டி சீயோன்மலை திருச்சபையில் பல நேரங்களிலே கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர் பக்த சாலமோன் அவர்கள் சென்னையில் உள்ள எம்ஜிஆர் நகரில் உள்ள பெரேகா ஜெப வீட்டில் ஊழியக்காரராக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். சகோதரிய துணைவியார் சகோதரி செந்தாமரை சாலமன் அம்மையார் அவர்களும் இந்த நாளிலே பகிர்ந்து. ஆக பக்த சாலமன் சகோதரரும் சகோதரி செந்தாமரை சாலமன் அம்மையார் அவர்களும் நம்மோடு திருமறையை வாசித்து நம்முடைய அறையில் பங்கு பெறுவார்கள். அவர்களையும் திருச்சபையின் சார்பில் வரவேற்கிறேன். மூவருக்கும் அடியாருடைய நன்றியை நான் கூறிக்கொள்கிறேன். நாம் தொடர்ந்து நம்முடைய ஆராதனைக்கு கடந்து செல்வோம். நாம் கீர்த்தனையிலே ஒரு பாடலை இப்பொழுது பாடுவோம். நம் அனைவருமாக சேர்ந்து ஆவியோடு அதை பாடுவோம். தொழுதேற்று போற்றிடும் வானோர் பூதளத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள போற்றிடும் வானோர் பூதளத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆத்துமமே முழு உள்ளமே ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த ஆண்டவரை தொழுதேற்று தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒழியாத தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒழியாத ஆத்துமமே முழு உள்ளமே ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த ஆண்டவரை தொழுதேற்று. தொடர்ந்து நம்முடைய மத்தியில் இருக்கும் சகோதரி பிபி
செல்வகுமாரி ஸ்டான்லி அவர்கள் நம்மை ஆரம்ப ஜபத்திலே வழிநடத்துவார்கள். நாம் எண்ணங்களையும் சிந்தனைகளை ஒருமுகப்படுத்துவோம். தலையிலவான எங்களை நேசிக்க நல்ல தாப்பனே, ஜபங்களுக்கு பதில் அளிக்கின்றவரே, இந்த நல்ல மனமட்சி நாளுக்காக உமக்கு நன்றி ஏறிருக்கின்றோம். இந்த ஆராதனைக்குரிய நல்ல நாளிலே உண்மை காணப்படுத்துவதற்காக எங்களை கூட்டி சேர்த்தமைக்காக உமக்கு நன்றி ஏறிருக்கின்றோம். நாங்கள் சபையாக கூடி வர முடியாவிட்டாலும் இந்த ஆன்லைன் வர்ஷிப் சர்வீஸின் மூலம் உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும் அதற்கு செவி கொடுக்கவும் உம்முடைய வார்த்தை கீழ்ப்படிந்து உம்மை துதிக்கவும் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல சந்தர்ப்பத்திற்காக உமக்கு நன்றியே இருக்கின்றோம். இந்த நாட்களிலே அபாயம் சூழ்ந்தக்கூடிய காலத்திலே காணப்படுகிற எங்களை உம்முடைய சட்டையின் கீழ் அடைக்கலமாய் கொண்டு பாதுகாத்து பராமரித்து போஷித்து வழி நடத்த கொண்டு வருவதற்காக உமக்கு நாங்கள் நன்றியை எடுக்கின்றோம். இந்த நாளிலே எங்கெங்கெல்லாம் உம்முடைய ஊழியங்கள் சத்தத்தை கேட்பதற்காக உம்முடைய பிள்ளைகள் கூட்டி அங்கேருந்து நீர் சிரிக்கின்றீரோ அந்தந்த இடங்களெல்லாம் உம்முடைய நாம மகிமைப்படும்படியாக நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக இந்த நாளிலே சீயோன் மலை வீட்டின் திருச்சபையின் மூலமாக நடைபெறும் இந்த ஆராதனை சர்வீஸிலும் உம்முடைய திருநாமம் மகிமைப்பட உம்மை நோக்கி பார்க்கின்றோம். எளிமையான ஊழியமாக இருப்பினும் வல்லமையாக நடைபெறுவதற்கான சாக்கியத்தை கொடுத்திருக்கின்றீர். அதுக்காக எங்கள் நன்றி ஏற்கின்றோம். இந்த நாளிலே உம்முடைய செய்தியை கொண்டு வர போகின்ற உம்முடைய தாசனுக்காகவும் ஜெபிக்கின்றோம். அவரை உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணவும் அதன் மூலமாக உம்முடைய வார்த்தையை பரம சிங்காசனிலிருந்து ஒழிக்க கிருபை செய்தரலும். தனந்த ஆத்மாவிற்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கட்டும். முற்றிலும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும். உம்முடைய நாமம் ஒன்று மட்டும் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் பரமபிதாவே, ஆமென். தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த ஆண்டவரை தொழுதேற்று போற்றிடும் வானோர் பூதளத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள போற்றிடும் வானோர் பூதளத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆத்துமமே என் முழு உள்ளமே ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த ஆண்டவரை. இன்றைய நாளுக்குரிய சிறப்பு ஆராதனைக்கான திருமறை பகுதியை நம்முடைய மதியில் இருக்கும் சகோதரர் பக்த சாலமன் அவர்கள் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 11 முடிய வாசிக்க கேட்போம். 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 11 வசனங்கள் முடிய வாசிக்க கேட்போம். 2 Chronicles 29th chapter verses from 6 to 11. அதை நம்முடைய மதில் சகோதரர் பக்த சாலமன் அவர்கள் வாசிப்பார்கள். விசுவாசிரம் கர்த்தருடைய ஆராதனை நாளிலே நாம் வேத பகுதியிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட வசனங்கள் அதிகாரம் 2 நாளாகவும் 29 அதிகாரம் வசனம் 6 11 வரை வாசிக்க கேட்போம். 2 நாளாகவும் 29ஆம் அதிகாரம் 6 11 வரை நாம் வாசிக்க கேட்போம். நம்முடைய பிதாக்கள் துரோகம் பண்ணி நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து அவரை விட்டு விலகி தங்கள் முகங்களை கர்த்தருடைய வாசஸ்தலத்தை விட்டு திருப்பி அதற்கு முதுகை காட்டினார்கள். அவர்கள் பரிசுத்தத்தில் இஸ்ரவேலின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலி செலுத்தாமலும் தூபம் காட்டாமலும் விளக்குகளை அணைத்து போட்டு மண்டபத்தின் கதவுகளை பூட்டி போட்டார்கள். ஆகையால் கர்த்தருடைய கோபம் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் வந்து அவர் இவர்களை நீங்கள் உங்கள் கண்களினால் காண்கிறபடி துயரத்திற்கும் திகைப்புக்கும் பழிப்புக்கும் ஒப்புக் கொடுத்தார். இதோ இது நிமித்தம் நம்முடைய பிதாக்கள் பட்டயத்தினால் விழுந்து
தம்முடைய குமாரரும் தம்முடைய குமார்த்திகளும் தம்முடைய மனைவிகளும் சிறையிருப்பில் அகப்பட்டார்கள். இப்போதும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய உக்கிர கோபம் நம்மை விட்டு திரும்பும்படிக்கு அவரோட உடன்படிக்கை பண்ணி என் மனதிலே நிர்ணயித்துக் கொண்டேன். என் குமாரரே, இப்போது அசதியாய் இராதீங்கள். நீங்கள் கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படி அவருக்கு முன்பாக நிற்கவும் அவருக்கு ஊழியர் செய்கிறவர்களுக்கும் தூபம் காட்டுகிறவர்களுமா இருக்கவும் உங்களை அவர் தெரிந்து கொண்டார் என்றான். வாசிக்கப்பட்ட வேத வாக்கியங்கள் வாசித்து முடிந்தன. கர்த்தருக்கே மகிமை உண்டாதார். நன்றி சகோதரரே. இரண்டாவது திருமறை பகுதியாக அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம சபைக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 12 முடிய வாசிக்க கேட்போம். ரோமர் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 12 முடிய வாசிக்க கேட்போம். இது நம்முடைய சகோதரி செந்தாமரை சாலமன் அம்மையார் அவர்கள் வாசித்துக் கொடுப்பார்கள். Romans 12th chapter verses from 6 to 12. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று ஆராதனைக்கென்று வேதத்தில் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வாக்கியம் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 12 வரை வாசிக்க கேட்போம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்களுக்குள்ளவர்களானபடியினாலே நம்மில் தீர்க்கதரிசி சொல்லுகிற வார்த்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன். ஊழியர் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதினாலும், புத்தி சொல்கிறவன் புத்தி சொல்கிறதிலும் தரித்திருக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். முதலாளியானவன் ஜாக்கிரதையாக இருக்க கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். உங்கள் அன்பு மாயமற்றதாக தீமையை விருத்து நன்மை பற்றி கொண்டிருங்கள். சகோதர சிநேகிதத்திலே ஒருவர் மேலொருவர் பட்சமாயிருங்கள். கணம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உபத்திலே பொறுமையாயிருங்கள். ஜபத்திலே உறுதியா தரித்திருங்கள். வேத வாக்கியம் கொடுக்கப்பட்ட வேத வாக்கியம் முடிந்தது. தொடர்ந்து நாம் ஒரு பாடலை பாடுவோம். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாளில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார்.
எந்தன் இயேசு தருகிறார். தந்தை தாயும் நண்பருற்றார் யாவுமாகினார், நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பருற்றார் யாவுமாகினார், நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் காணுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் காணுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்தன் நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வைக் காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வைக் காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். தொடர்ந்து நம்முடைய கர்த்தருடைய நற்செய்தியை சகோதரர் டான் ஸ்டான்லி அவர்கள் இப்பொழுது நம்மோடு எடுத்து சொல்லி நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வழிநடத்துவார்கள். சகோதரர் டான் ஸ்டான்லி அவர்கள் கர்த்தருடைய நற்செய்தியை நம்மோடு ஜெபிப்போம். கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் இந்த சமூகத்திலே பிரீதியாக இருப்பதாக. ஆமென். கர்த்தருக்கு அருமையான பிள்ளைகளே, இந்த நாளிலே உங்கள் முன்னே கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதற்காக கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டினார். அதற்காக அவருக்கு நன்றி இருக்கின்றேன். மேலான நாமத்தின் மூலம் உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துதல்களையும் அன்பையும் பரிமாறிக்கொள்கின்றேன். இந்த செய்திக்காக நாம் தெரிந்தெடுக்கப்பட்ட பாகம் ஏற்கனவே படித்தாயிற்று. இருந்தாலும் மற்றொரு முறையாக அதை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகின்றேன். இந்த நாளில் கொடுக்கப்பட்ட வாசிக்கப்பட்ட வேத வாசிப்பு ஜாக்கிரதையாயிருங்கள் என்ற வார்த்தை. 2 நாளாக புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே அந்த வார்த்தை வருகிறது. 2 நாளாம் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, என் குமாரரே, இப்போது அசதியா இராதேயுங்கள். அதே வார்த்தையை ரோமரிலே பார்க்கின்ற பொழுது ரோமர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். இது காலத்திற்கு ஏற்ற ஒரு வாக்கியமாயிருக்கிறது. கொரோனா வைரஸ் பரவுகிற இந்த காலங்களிலும் எங்கு பார்த்தாலும் அழிவும் மரணமும் ஏற்பட்டு கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே கர்த்தர் நமக்கு கொண்டு வருகிற வார்த்தை என்னவென்றால், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாய் இருங்கள். அசதி என்ற வார்த்தையை சோர்வு என்றும் பொருள் கொள்ளலாம். ஆக சோர்வு விட வேண்டாம். சோர்வு உற்று
நீங்கள் பலம் கொண்டவர்களாக காணப்பட வேண்டாம் என்று ஒரு ஆறுதலான வார்த்தையை இந்த நாட்களிலே கர்த்தர் முன்னே கொண்டு வருகின்றார். கர்த்தருடைய வார்த்தை ஒரு ஜீவனுள்ள வார்த்தை. ரோமர் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே அடுத்த பாகமாக ஆவிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அதுக்கு அடுத்த வசனத்தை தான் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகின்றேன். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஆக நாம் செய்ய வேண்டிய காரியம், இந்த கொரோனா நேரங்களிலே உலகமே அல்லல் பட்டு கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலே நாமும் துக்கங்களின் ஊடாகவும் உபத்திரவின் ஊடாகவும் பயத்தின் ஊடாகவும் சஞ்சலிப்பின் ஊடாகவும் போகின்ற அந்த நாட்களிலே கர்த்தர் பவுல் அப்போஸ்தலன் மூலமாக கொண்டு வருகிற வார்த்தை என்னவென்றால், நாம் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருக்க வேண்டுமா, உபத்திரத்திலே நாம் பொறுமையாக இருக்க வேண்டுமா, ஜெபத்திலே நாம் உறுதியாக தடுத்திருக்க வேண்டும். ஆக இந்த 2 காரியங்களை பற்றி தான் நான் உங்களிடத்திலே அதிகமாக பேச விரும்புகின்றேன். ஒன்று, நம்பிக்கையிலே நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, நாம் ஜெபத்திலே உறுதியாக தரித்திருக்க வேண்டும். அந்த ஜாக்கிரதை என்ற வார்த்தை வேதாகமத்திலே அநேக இடங்களிலே காணப்படுகிறது. இந்த ஜாக்கிரதை என்ற வார்த்தை ஆங்கிலத்தை உபயோகப்படுத்தும் பொழுது பி கேர்ஃபுல் ஆர் பி காஷியஸ் என்ற 2 அர்த்தங்களிலே இது கூறப்படலாம். பி கேர்ஃபுல் என்றால் இட் ஹஸ் காட் சம் கன்சர்ன். பி காஷியஸ் என்றால் நம்ம இதை வார்ன் பண்ணுகின்ற மாதிரி ஒரு அர்த்தத்தை அதை கொண்டு வருகிறது. இந்த பி கேர்ஃபுல் என்ற வார்த்தை நாம் எப்போது யூஸ் பண்ணுகின்றோம், எப்போது உபயோகப்படுத்துகிறோம் என்று பார்க்கும் பொழுது, ஒன்று, நாம் கன்சர்னோடு இருக்கிற பொழுது, ஒரு சிறு பிள்ளையை பார்த்து பி கேர்ஃபுல் யூ மே ஃபால் என்று சொல்லுகின்ற பொழுது அது ஜாக்கிரதையை காட்டுகிறது, அது கரிசனையை காட்டுகிறது. பத்திரம், ஜாக்கிரதையாயிரு, நீ வேகமாக ஓடினால் விழுந்து விடுவாய் என்று ஒரு கரிசனையோடு சொல்லுகிற ஒரு சொல்லாக காணப்படுகிறது. அதே நேரத்திலே பி கேர்ஃபுல் என்று சொல்லுகிற பொழுது அது ஒரு வார்னிங்கை கொடுக்கிற காரியமாக கூட நமக்கு காணப்படுகிறது. அதாவது do not wag your tail, I will trim it, so be careful என்று சொல்லுகின்ற பொழுது அதை தமிழில் சொல்ல வேண்டும் என்றால், உன் வாளை அதிக ஆட்டாதே, அதை நான் துண்டித்து விடுவேன் என்று ஒரு காஷனோடு சொல்லுகிற, ஒரு எச்சரிப்பினோடு சொல்லுகிற ஒரு வார்த்தையாக அங்கு நாம் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இதனால் தான் பார்க்கின்ற பொழுது பவுல் அப்போஸ்தலன் இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகின்ற பொழுது அவருக்கு நம்மேலே இருக்கிற கரிசனையும் இருக்கிறது, அதே நேரத்திலே நம்மிடத்தில் ஒரு கண்டிப்பையும் அதை எதிர்பார்க்கிற காரியமாக காணப்படுகிறது. ஆக 2 அர்த்தங்களுடன் பார்க்கின்ற பொழுது இந்த பி கேர்ஃபுல், ஜாக்கிரதையாக இருங்கள் என்று சொல்கின்ற பொழுது நம்ம மேலே காட்டுகிற கனிவின் பிரகாரமாகவும் கரிசனின் பிரகாரமாகவும் அந்த வார்த்தை அங்கு எடுத்து ஆளப்படுகிறது. அதே நேரத்திலே நம்மை கண்டிக்கத்தக்கக்கூடிய காரியமாகவும் அந்த வார்த்தை எடுத்து ஆளப்படுகிறது. ஆக இந்நாட்டிலே நாம் எவ்விதத்திலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்ற காரியங்களை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியவர்களாக காணப்பட வேண்டும். இந்த நாட்களிலே நாம் நோயின் நடுவே காணப்படுகின்றோம். எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்கள், உதவியற்ற நிலை, நிர்கதியாக விடப்படுகின்ற நிலை, சஞ்சலிப்பும் தவிப்புமாக காணப்படுகின்ற நாட்டிலே நம்மை பற்றி வருகின்ற செய்தி, நம்ம கொடுக்கின்ற செய்தி, கர்த்தருடைய சன்னிதானத்தில் கிடைக்கின்ற செய்தி என்னவென்றால், ஜாக்கிரதையாயிருங்கள், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள் என்று கர்த்தர் நம்மிடத்திலே இந்த நாட்டிலே ஒரு போதனையாக நம்மிடத்திலே கொண்டு வருகின்றார். வேதாந்தத்திலே அநேக இடங்களிலே இந்த ஜாக்கிரதை என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது. அவரை நாம் சிறிது பார்க்கின்ற பொழுது ஏற்கனவே நாம் பார்த்த பிரகாரமாக ரோமர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள் என்ற ஒரு வார்த்தை. இதே போல தீத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நற்கிரியைகளை செய்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள் என்று வார்த்தை வருகிறது. அடுத்தாக நாம் ஒருவனும் உங்களை மோசம் போகாத படிக்கு ஜாக்கிரதையாயிருங்கள் என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது.
ஒருவரும் நம்மை வஞ்சிக்காதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. மற்றொரு இடத்திலே இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவதற்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அதை நாம் காண்கின்றோம். அதாவது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவதற்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுமா? அடுத்ததாக நம் நல் மனசாட்சி இப்படி நடக்க நம்மை காத்துக் கொள்வதற்கு நாம் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நல் மனசாட்சி எப்படி நடக்க நம்மை காத்துக் கொள்வதற்கு நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மனசாட்சியற்ற நாட்களிலே காணப்படுகின்ற நாம் நம் நல் மனசாட்சியை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் மிகவும் ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கின்றது. அடுத்ததாக ஒரு இடத்துல பார்க்கின்ற போது கேட்ட வார்த்தைகளை விட்டு விலகாது படிக்கும் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுமா? இப்போ நாம் கேட்கின்ற வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகள். அது யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வருகிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது என்று நாம் பார்க்கின்றோம். ஆக தேவனுடைய வார்த்தை அது மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறது வாசம் பண்ணுகிறது என்று அதே 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். இவ்விதமாக அவருடைய வார்த்தை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறது பிரகாரமாக நாம் இந்த வார்த்தைகளை நாம் உன்னிப்பாக ஏற்று அதை நாம் ஜாக்கிரதையாக நாம் கை கொள்ள வேண்டும் என்ற போதனையை வேதாகம் நமக்கு கொடுக்கின்றது. ஆக இவ்விதமாக ஆவின் பிரகாரமாக நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதற்காக மேற்சொன்ன காரியங்களை நாம் ஒப்பிட்டு பார்த்து கொள்ள வேண்டும். உலக பிரகாரமாகவும் கூட நம் குடும்பங்களை பேணி காக்கவும், நம் சுற்றுப்புறத்தை பாதுகாவலாக வைக்கவும், நம்மை நோய் நொடியிலிருந்து காத்துக்கொள்ளவும் நாம் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆக இந்த ஜாக்கிரதை என்ற வார்த்தை இட்ஸ் a very apt for the present situation. Everywhere there is a tremendous pressure. எங்க பார்த்தாலும் நமக்கு போராட்டங்கள், எங்க பார்த்தாலும் நமக்கு அமைதியின்மை காரியங்கள். இவற்றின் மத்தியிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற காரியம் என்னவென்றால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பது எச்சரிப்பின் வார்த்தையாக இருக்கிறது. இன்னும் நாம் பார்க்க வேண்டும் என்றால் அசதியாக இல்லாமல் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை இங்கு நாம் ரோமர் புஸ்தகத்திலே நாம் பார்க்கின்றோம். அசதி சில நேரங்களில் அது சோர்வுக்கும் வழி கொடுக்கிறதா இருக்குது. சோர்வு விட்டு விடுகின்றோம். எல்லாவற்றிலும் ஒரு சோர்வு, நமக்கு உடலிலே சோர்வு, உள்ளத்திலே சோர்வு, ஆவியிலே சோர்வு, ஆத்மாவிலே சோர்வு, இவ்வாறு சோர்வு உற்றுகிற பொழுது நமக்கு பலம் குற்றி போய் விடுகிறது. ஆக வேதாந்தத்தில் கூட நம்ம அநேக நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய ஆத்மா நம்மை வழிநடத்தி சென்ற வேதாகம என்ன சொல்ல வரலாம், வேதாகம காரியங்களை கையாண்ட பிள்ளைகள் அவரும் சோர்வுள்ள காரியங்களை நாம் பார்க்கின்றோம். எத்தனையோ ஆத்துமாக்கள், எத்தனையோ நம் மூதாதையர், நம்ம வேதாந்தத்தில் காணப்படுகிற நம்முடைய முற்புதாக்களும் சோர்வடைந்த காரியத்தை நாம் வேதாந்தத்திலே காண்கின்றோம். அவர்களை ஒன்று ஒன்றாக பார்க்கின்ற போது ஏசாவின் சோர்வு, அவன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்க முற்பட்ட போது அவன் சோர்வுற்றவனாக ஒரு கலைஞ குழுக்காக அவன் தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்றது நிமித்தமாக அவன் சோர்வு விட்டது நிமித்தமாக அதை விற்றுவிட்டத காரியத்தை நாம் அங்கே பார்க்கின்றோம். தாவீதின் சோர்வு, அவன் பாவத்திலே வரும் சோர்வை தாவீது வேதனையோடு அனுபவித்தார் என்று நாம் பார்க்கின்றோம். சங்கீதம் 40:12 அவர் பாவத்தின் மூலமாக அழுத்தப்பட்ட அழுத்த நிமித்தமாக சோர்வு அவரிடத்திலே காணப்பட்டது. அதே போல மோசேயின் சோர்வு, இது எனக்கு மிகுந்தின பாரம் என்று சொல்லி மோசே அழுதார் என்று வார்த்தை வருகிறது. என்னாகும் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே மோசேயின் சோர்வை நாம் பார்க்கின்றோம். அதே போல எலியாவின் சோர்வும் நாம் அறிவோம். அவர் ஒரு வனாந்தரத்திலே பிரயாணமாக போய் ஒரு சூறை செடியின் கீழே உட்கார்ந்து கொண்டு என் பிராணனை எடுத்துக்கொண்டால் நலமாயிருக்கும் என்று சோர்வுற்ற காரியத்தை நாம் அங்கே பார்க்கின்றோம். ஆக இவ்விதமாக நம்முடைய தானியேல் அவரும் சோர்வுற்று அவர் அந்த சோர்வே அவருக்கு வியாதியை கொண்டு வந்தது என்று வேதாந்தத்தில் நாம் பார்க்கின்றோம். இவ்விதமாக சோர்வு நம்மை எல்லா விதமான மோசமான சூழ்நிலைக்கும் உட்படுத்துவதால் நாம் மிக மிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். ஆக இந்த பிரகாரமாக சோர்வு நம் மக்களையும் நம்மையும் அது கலங்கடித்து விடுகிறதாக காணப்படுகிறது. இதிலிருந்து மீண்டு வருவதற்கு ஒரே வழி நாம் அவர் மேல் நம்பிக்கை கொள்ள வேண்டியதுதான். ஆக இவ்விதமான காரியத்திலே அந்த ரோமர் 12ஆம் அதிகாரம்
12ஆம் வசனத்திலே இது அருமையாக கூறப்பட்டிருக்கிறது. இந்த சோர்வு, இந்த அசதி, இவற்றிலெல்லாம் இருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்றால் நமக்கு ஒரே வழி அவர் மேல் அசைக்க முடியாத நம்பிக்கை வைப்பதுதான். ஆக நம்பிக்கை இட்ஸ் a very foundation for our strength. ஆக நம்பிக்கை இருக்கும் பொழுது நாம் அநேக காரியங்களை மேற்கொள்வதற்குரிய காரியங்கள் நம்மிடத்தில் நிறைவேறும். அதனால்தான் வேதாந்தத்தில் சொல்லுகிறது, இங்கே நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஆக இந்த 2 காரியங்களை குறித்து இன்னும் நான் அதிகமாக உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அதாவது எத்தனை பேருக்கு உங்களுக்கு அந்த 4 candle ஸ்டோரி தெரியும் என்று எனக்கு ஞாபகம் இல்லை, எனக்கு தெரியாது. I hope you might have heard the 4 candle story. அது ஒரு அருமையான ஒரு சிறு கதை. அநேகமாக அது நமக்கு பெரிய ஒரு செய்தியை கொண்டு வருகிற ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி. அது என்னவென்றால், ஒரு காற்று வீசுகின்ற, அதாவது ஜன்னல் மூலமாக காசு வீசுகின்ற ஒரு இடத்துல 4 கேண்டில்ஸ் 4 மெழுகுவர்த்திகள் ஏற்றப்பட்டிருந்ததாம். அந்த 4 மெழுகுவர்த்திகளிலே பிரகாசமாக எரிந்து கொண்டிருந்த மெழுகுவர்த்திகள், கேண்டில்ஸ், ஒன்றின் பெயர் அது அமைதி, பீஸ். அது பார்த்து சொல்லிட்டான். அவர்கள் தங்களுக்குள்ளே பேசிக் கொண்டிருக்கலாம். 4 எரிகின்ற இந்த கேண்டில்ஸும் தங்களுக்குள்ளே பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த பீஸ் என்று சொல்லுகிற, அமைதி என்று சொல்லுகின்ற கேண்டில் மற்ற மெழுகுவர்த்திகளை பார்த்து சொல்லுகிறதாம், என்னாலே இந்த காற்றிலிருந்து என்னை தப்பிக்க முடியவில்லை, நான் அணைந்து போயிடுவனோ என்று பயப்படுகின்றேன். ஆக எனக்கு இப்பேற்பட்ட சூழ்நிலை ஏற்படும் என்று நான் நினைக்கவே இல்லை, என்னை யாரும் விரும்ப மாட்டார்கள் போல இருக்கிறது. பீஸ், அதாவது சமாதானம் சொல்லுகிறதாம், அமைதி சொல்லுகிறதாம். ஆக சீக்கிரத்தை நான் அணைந்து போயிடுவேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அந்த கேண்டில், அந்த மெழுகுவர்த்தி அணைந்து விட்டதாம். அடுத்த கேண்டில் இந்த சம்பாஷணை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது அது அன்பு என்ற ஒரு கேண்டில். அந்த கேண்டில் சொன்னதாம், நான் இந்த சூழ்நிலை தான் காணப்படுகின்றேன், எனக்கும் பயமாயிருக்கிறது, இந்த வேகமாக வீசுகின்ற காற்று என்னையும் அணைத்துவிடும் போல இருக்குது என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே அந்த கேண்டில், அந்த மெழுகுவர்த்தியும் அணைந்து விட்டதாம். 3வது மெழுகுவர்த்தி இதெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கின்ற பொழுது அதுவும் பயந்து, அது பேர் அறிவு, இல்லை என்றால் ட்ரஸ்ட் என்று சொல்லுகிறோம், நாலேஜ் என்று சொல்லுகிறோம். அந்த 3வது கேண்டிலும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே அணைந்து விட்டதாம். அதாவது இருக்கிற சூழ்நிலையிலே யாரும் அமைதியை விரும்பாமல் போர் எண்ணங்களையும் தீதான காரியங்களும் செய்து கொண்டிருப்பதனாலே சமாதானம் இழந்து காணப்படுகின்ற அந்த கேண்டில் அதுவும் அணைந்து விட்டது. அடுத்ததாக அன்பை யார் விடத்தில் காட்ட வேண்டும் என்றால் நாம் செலுத்த வேண்டிய அன்பும் யாருக்கும் உதவாமல் போகிறபடினாலே அந்த அன்பு என்ற கேண்டிலும் அணைந்து விட்டதாம். அறிவு, நாலேஜ் சொல்லப்படுகிற அந்த நாலேஜ், கர்த்தரை அறிகிற நாலேஜ், நம்ம கர்த்தராகி தேவனை அறிகிற அந்த நாலேஜும் நம்மிடத்திலே அதிகமாக இல்லாதபடினாலே அந்த அறிவு என்கிற அந்த கேண்டில் அணைந்து விட்டதாம். ஆக அப்போது காற்று பலமாக வீசுகிற நேரத்திலே ஒரு சிறு பையன் வேகமாக இந்த ரூமுக்குள்ளே ஓடி வருகின்றான். அவன் எல்லாம் பார்த்து, ஐயோ இந்த 3 கேண்டில் அணைந்து விட்டது, நான் என்ன செய்வேன், இவ்வாறு நன்றாக எரிந்து கொண்டு இந்த கேண்டில் அணைந்த நிமித்தமாக எனக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கிறது என்று அழத் தொடங்கினானாம். அப்போது அந்த 4வது கேண்டில், 4வது மெழுகுவர்த்தி சொன்னதாம், நான் தீபமாக இருந்து கொண்டிருக்கின்றேன், என்னை உபயோகப்படுத்தி நீ எல்லாவற்றும் திரும்பவும் ஒளிபெற செய்யலாம் என்று சொன்னதாம். அப்போ அவன் கேட்டான், என்னுடைய பெயர் என்று கேட்டான் அந்த பையன். அது சொன்னதான், நான் தான் நம்பிக்கை, நான் தான் நம்பிக்கை, என்னை கொண்டு இந்த 3 அணைந்து போன கேன்களையும் நீர் ஒளிபெற செய்யலாம் என்று சொல்லி அதன் மூலமாக அந்த பையன் அந்த 3 கேன்களையும் திரும்பமாக ஒளிபெற செய்தான். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், நமக்கு நம்பிக்கை மிக மிக அவசியம். இந்த நம்பிக்கை என்ற அந்த ஒரு கேண்டில் மூலமாக அமைதி இழந்து போன காரியங்களையும், அன்பினாலே இழந்து போன காரியங்களையும், அறிவினாலே நிவர்த்தி செய்ய முடியாத காரியங்களையும் இந்த ஒரு ஹோப் என்று சொல்லுகிற நம்பிக்கையின் மூலமாக நாம் அனைத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் என்று இந்த இடத்தில் நாம் காண்கின்றோம். அதனால் இது ஒரு அருமையான ஒரு கதை, சிறு பிள்ளைகள் மத்தியில் சொல்லக்கூடிய ஒரு கதை. இது பெருவிழாக நமக்கும் ஒரு எழுப்புதலாக இருக்கும் என்பதற்காக உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்கின்றேன்.
ஆக இது ஒரு ஃபேமஸ் ஸ்டோரி, 4 கேண்டில் ஸ்டோரிஸ் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆக இந்த நம்பிக்கை தான் மனுஷனுக்கு மிக 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 முக்கியம். ஆக நம்பிக்கை இழக்காமல் இந்த நாளிலே நாம் கர்த்தரின் பேரில் பற்றுதலாய் இருந்து நாம் எல்லா காரியத்தையும் ஜெயிக்க வேண்டும் என்றால் நமக்குள்ளே இருக்கிற அந்த நம்பிக்கை, கர்த்தர் மேலே விசுவாசம் அது என்ற காரியத்தை நாம் உறுதிப்பட செய்வோம் என்றால் நாம் அனைத்து காரியங்களும் மேற்கொள்ள முடியும். ஆக இந்த மோசமான சூழ்நிலை காணப்படுகிற நாம் இவ்விதமான காரியங்களுக்கு நாம் பயந்து திகிலடைந்து இருப்போம் என்றாலும் கூட நம்பிக்கை கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கின்றார். யார் எனக்கு விரோதமாக எழும்புவார்கள் என்று சொல்கிற பிரகாரமாக சத்துருவானம் கொண்டு வர காரியமாக இருந்தாலும் கூட, இந்த கொரோனா பீதி நம்ம சூழ்ந்து கொண்டு இருந்தாலும் கூட கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் என்ற நிச்சயத்தோடு நாம் நம்பிக்கை கொண்டிருப்போம் என்றால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆக நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் என்று இங்க வேதம் நமக்கு கூறுகிறது. அடுத்து ஒவ்வொருத்தரத்திலே பொறுமையாயிருங்கள், பேஷன்ஸ். ஆக நாம் போரும்போது ஒவ்வொருத்தரும் என்ன சொல்ல ஒவ்வொருத்தருமான காரியங்கள் நமக்கு பொறுமையை போதிக்கின்றது. எவ்வளவான காரியங்களை நாம் கடந்து வர வேண்டும் என்று அந்த ஒவ்வொருத்தருக்குரிய காரியங்கள் என்றால் உண்மையாகவே அது பொறுமையை போதிக்கிறது. நான் எங்கோ படித்த ஞாபகம் இருக்கிறது, இந்த ஒவ்வொருத்தரும் பொறுமை அனுபவத்தையும் கொடுக்கிறது என்று ஒரு இடத்துல நான் வாசித்தது ஞாபகத்தில் இருக்கிறது. அனுபவத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள காரியங்களை நாம் உபயோகப்படுத்தி மற்ற காரியங்களை நாம் மேற்கொள்வதற்கு உபயோகமாக இருக்கும். அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்கிற பொழுது கூட அந்த அனுபவம் மற்றவர்களுக்கு ஒரு வழியை சொல்லிக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எனவே ஒவ்வொருத்தரத்திலே நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். இவ்விதமாக கர்த்தர் நம்மளை ஒவ்வொருத்தரும் பொறுத்துகிறார் என்று நாம் அங்கலாய்ப்பதை விட ஒவ்வொருத்தரத்திலே நாம் பொறுமையாக இருந்து கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்வார் என்ற நிச்சயத்தோடு நாம் முன்னேறி செல்வோம் என்றால் அது அநேக காரியங்களை நமக்கு சாதகமாக கொண்டு வந்து பிடிக்கும். ஆக மூன்றாவதாக உண்மையாக பார்க்க வேண்டிய காரியம் என்னென்றால் ஜெபத்திலே நாம் உறுதியாக தெரிந்திருக்க வேண்டிய காரியம். இக்காலங்களிலே நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டிய காரியத்திலே நாம் காணப்பட வேண்டும். ஆக ஜெயம் என்று சொல்லுகிற பிரகாரமாக இந்த ஜெபத்தை குறித்து நான் அநேக காரியங்களிலே நான் ஒரு சிறு ஆராய்ச்சி போலவே செய்தேன். அது என்னவென்றால் ஜெபத்தை பற்றி நாம் அநேக காரியங்களை சிந்திக்க வேண்டியவர்களாக காணப்பட வேண்டும். ஜெபம், எத்தனை விதமான ஜெபத்தை நாம் ஃபெமிலியராக கொண்டிருக்கின்றோம். ஆக நான் சில காரியங்களை எனக்காக நான் ஒரு காலத்தில் எழுதி வைத்துக் கொண்டிருந்ததை இந்த நேரத்தில் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கின்றேன். எத்தனையோ விதமான ஜெபங்கள் நம்மிடத்திலே காணப்படுகிறது. ஆக ஒன்றாக நாம் பார்க்கின்ற பொழுது முதலாவது பல வகையான ஜெபங்களில் இவ்விதமாக அட்டவணைப்படுத்தப்பட்ட ஜெபங்களை நாம் காண வேண்டும். முதன்மையாக அழுகையின் ஜெபம், அங்கலாய்ப்பின் ஜெபம், அர்ப்பணிப்பின் ஜெபம், தவிப்பின் ஜெபம், புலம்பின் ஜெபம், புரண்டு ஜெபிக்கின்ற ஜெபம், உபவாச ஜெபம், பரிசுத்தவான்களின் ஜெபம், தாழ்மையான ஜெபம், மனதுருக்கத்தின் ஜெபம், அதிகாலை ஜெபம், மற்றவர்களுக்காக ஜெபிக்கின்ற ஜெபம். ஆக இவ்விதமாக அட்டவணைப்படுத்தப்படுகிற அநேக காரியங்களை நாம் பார்க்கின்ற பொழுது இவையெல்லாம் ஒவ்வொன்றாக எண்ணத்தை கொண்டு வருகிறது என்று பார்க்கின்ற பொழுது ஜெபம் அநேக காரியங்களை கொண்டு வருவதாக காணப்படுகிறது. இன்றும் சேர்க்கின்ற பொழுது தனி ஜெபம், கூட்டு ஜெபம் என்று இன்னும் அடுக்கிக் கொண்டே போகலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரியம் இருக்கிறது. என்னவென்றால் அழுகின் ஜெபம் ஆண்டவரை வரவழைக்குமா? அங்கலாய்ப்பின் ஜெபம் அற்புதத்தை கொண்டு வரும். அர்ப்பணிப்பின் ஜெபம் ஆண்டவரை தட்டி எழுப்புமா? தவிப்பின் ஜெபம் தரணியை மாற்றும். புலம்பின் ஜெபம் புது கழிப்பை கொண்டு வரும். புரண்டு ஜெபிக்கிற ஜெபம் பூமியை புரட்டி போடும். உபவாச ஜெபம் உலகத்தை மாற்றி போடும். பரிசுத்தவான்களின் ஜெபம் பரலோகத்தை அசைக்கும். தாழ்மையின் ஜெபம் மலை குன்று போல் உயரும். மன உருக்கத்தின் ஜெபம் மகிமையை காணும். அதிகாலை ஜெபம் ஆண்டவரின் தோற்றத்தை காண செய்யும். மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம் மந்தையை பெருக பண்ணும். தனி ஜெபம் தாமதமின்றி பதிலை பெறும். கூட்டு ஜெபம் ஓடி ஆசீர்வாதங்களை பெறும் என்ற பலவித ஜெபங்கள் உள்ளது. நாம் எந்த ஜெபத்திலே நாம் பெற்றிருக்கின்றோம் என்பதை நாம் ஆழ்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். நமக்கு ஆண்டவர் வந்து உதவி செய்ய வேண்டும் என்றால் நாம் அழுகையின் ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நாம் அற்புதங்களை எதிர்பார்ப்போம் என்றால் அங்கலாய்த்து ஜெபிக்கிற ஜெபமாக அது காணப்பட வேண்டும்.
நாம் ஆண்டவரை நம் பக்கமாக தட்டி எழுப்பி நம் அருகே கொண்டு வர வேண்டும் என்றால் அது அர்ப்பணிப்பின் ஜெபமாக இருக்க வேண்டும். ஆக தவிர்ப்பின் ஜெபம் தரணியை மாற்றும், புலம்பலின் ஜெபம் புது கழிப்பு கொண்டு வரும். இட் வில் பிரிங் எ குட் நியூஸ். ஆக இவ்விதமாக நான் ஒரு இடத்துல பார்த்ததை படித்ததை உங்கள் முன்னே கொண்டு வருவதற்கு இது ஒரு காரியமாக அமைந்தது. அதனால இப்பேற்பட்ட காரியங்களிலே நாம் சிந்தை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். ஆக ஜெபத்தின் மூலமாக என்ன நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்கின்றோம் என்று பார்க்கின்ற போது, ஜெபிப்பவர்களுக்கு ஆண்டவர் ரகசியத்தை கூறுவார். Lord reveals the secrets to the prayerful people. ஆக ஜெபிப்பவர்களுக்கு ஆண்டவர் ரகசியத்தை கூறுவார். ஜெபிப்பவர்களின் சிந்தனைகள் சிதறாமல் இருப்பவர்களுக்கு வானத்தின் ஆசீர்வாதமும் பூமியின் ஆசீர்வாதமும் சொந்தம். ஜெபிப்பவர்களுக்கு பாதுகாவலாக தூதர்கள் அநேகன் பேர். ஜெபிப்பவர்கள் யுத்தம் பண்ண வேண்டாம், தேவன் யுத்தம் பண்ணுவார் என்று இப்படி கூறிக்கொண்டே போகலாம். எனவே அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இவ்விதமான காரியங்களை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பு இந்த நாளிலே கர்த்தர் உபத்திரவத்திலே நீங்கள் தோண்டு விடாதபடிக்கு நாம் எப்பொழுதும் விழிப்புணர்வாக காணப்பட வேண்டும் என்ற காரியத்தை இந்த நாளிலே கர்த்தர் நம்ம முன்னே கொண்டு வந்து சேர்த்தார். ஆக இவ்விதமான சங்கடங்களின் மத்தியிலும், சோரின் மத்தியிலும், களைப்பின் மத்தியிலும், நிந்தைகளின் மத்தியிலும் காணப்படுகின்ற நாம் இந்த ரோமர் 12ஆம் அதிகாரத்தின் மூலமாக பெற்றுக்கொள்கிற காரியம் என்னவென்றால், நாம் அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்ற காரியத்தையும், நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டிய காரியத்தையும், விசேஷமாக நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருக்க வேண்டிய காரியத்தையும் கர்த்தர் நம்மிடத்திலே உறவாடி பேசினார். ஆக உபத்திரத்திலே கூட நாம் பொறுமையாக உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். நாம் கடைசியாக ஜெபத்திலே உறுதிப்பட தரித்திருக்க வேண்டும். ஆக ஜெபத்தை குறித்து அநேக காரியங்களை பார்த்தோம். எத்தனையோ விதமான ஜெபங்கள் இருக்கிறது. நாம் ஏதாவது ஒரு காரியத்தை எடுத்து நாம் ஜெபிப்போம் என்றாலும் கூட தனி மனிதனின் ஜெபம் தாமதமின்றி பதிலை பெறும் என்பது போலவும், பரிசுத்தவானின் ஜெபம் பரலோகத்தை அசைக்கும் என்பதை போலவும், அங்கலாய்க்கின்ற ஜெபம் அங்கலாய்க்கிற ஜெபம் அற்புதத்தை கொண்டு வரும் என்பதை போலவும் நாம் இவ்விதமான காரியங்களை நம்ம ஈடுபடுத்திக் கொண்டால் கர்த்தர் அநேக நன்மையான காரியங்களை நமக்கு கொண்டு வருவார். ஆக இந்த நாளில் ஏற்படுகின்ற இந்த கொரோனா பீதியோ அல்லது நம்மை சார்ந்தவர்கள் நம்மை விட்டு கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்துவிட்டாலும் கூட நம்ம சமாதானத்தை கொடுக்கிற தேவன் நமக்கு ஆறுதல் தேவனாக இருந்து நம்ம வழிநடத்தி காத்துக்கொண்டு வருகிற நிமித்தமாக நாம் வேதாகமத்தில் பார்த்த பிரகாரமாக நாம் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காரியத்தை குறித்து கர்த்தர் நம்மிடத்திலே என்று பேசினார். அவர் கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. கர்த்தர் தீங்கு நாள் வருவதற்கு முன்பாக நம்மை சரி செய்வதற்காக அவருடைய வார்த்தையை நம்மிடத்தில் கொண்டு வருகின்றார். தீங்கு நாட்கள் வருவது ஆண்டை வரப்போகின்ற காலங்கள் எப்படி இருக்குமே என்று நாம் அறியோம். இருந்தாலும் அதுக்கு முன்பாகவே நீதிமான் அவருடைய சமூகத்தில் காணப்படுகிறான்னு சொல்ல பிரகாரமாக அநேக பேர் நம்ம விட்டு சென்றாலும் கூட தீங்கு நாள் வருவதற்கு முன்பாகவே அவர்கள் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி போய்விட்டார்கள். இருக்கின்ற நாம் எந்த விதத்தில் நடக்கின்றோம், எந்த விதத்தில் நம்முடைய ஆத்மாவை காத்துக்கொள்கின்றோம், எந்த விதத்துக்கு நாம் கர்த்தருக்கு உத்தரவாதம் உள்ளதாக வாழ்கின்றோம் என்பதை யோசித்து பார்ப்பதற்காகத்தான் கர்த்தர் கிருபை நாட்களை நம்ம கட்டளையிட்டிருக்கின்றார். எனவே இந்த கிருபை நாட்களை அல்ல தட்டி விடாதபடிக்கு கர்த்தருடைய வேதாமத்தில் கண்ணும் கருத்துமாக இருந்து எந்தெந்த காரியத்தை கர்த்தர் நம்மிடத்தில் நிறைவேற்ற சித்துக் கொண்டிருக்கிறாரோ அவசியத்துக்கு நாம் இடம் கொடுத்து, கர்த்தாவே நீர் வாரும், உம்முடைய செய்கை உம்முடைய சித்தத்தை எங்களுக்கு நிறைவேற்றும் என்ற அந்த ஜெபத்தோடு நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய சன்னிதானத்தில் காணப்பட வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. நாம் எந்த விதத்திலும் தோண்டு போய் விடாதபடிக்கு, எந்த விதத்திலும் கவலைப்பட்டு சஞ்சலப்பட்டு நம்முடைய காரியங்களிலே மந்தமாக இருந்து விடாதபடிக்கு, அசதியாக இருந்து விடாதபடிக்கு, சோர்வுக்குள்ளாக காணப்படாதபடிக்கு கர்த்தர் நம்மை காத்து வழிநடத்தி நம்மை ஆசீர்வாதத்தின் மூலமாக நம்மளுக்கு இழந்து போன சமாதானத்தை எல்லாம் கூட கவலை தேவனாக இருக்கிறதுனாலே நாம் அவரிடத்திலே ஒன்றுபட்டு ஐக்கியப்பட்டு ஜெபிப்பதிலே குறைவுள்ளவர்களாக இல்லாதபடிக்கு நம்ம ஜெப சிந்தை உள்ளவர்களாக ஒவ்வொரு நாளும் அவர் பாதப்படியிலே வந்து நம்மை தாழ்த்தி அவருடைய பாதங்களிலே நாம் எந்த காரியத்தை சமர்ப்பிக்க வேண்டுமோ அதை சமர்ப்பித்து நாம் நித்திய அன்பையும் நித்திய சமாதானம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. I deem it is a great privilege and honor to share the word of God in a very short time. If God willing, we will meet again. May God bless you all. Thank you so much. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இப்போது சகோதரர் டான் ஃப்ரெட்ரிக் அவர்கள் நம்மை முடிவு ஜெபத்திலே வழிநடத்துவார்கள். பின்பு ஆசீர்வாதத்தோடு
நாம் நம்முடைய இல்லங்களுக்கு செல்வோம். மறுபடியுமாக நாம் ஆசீர்வாதத்துக்கு பின்பதாக ஒரு பாடலோடு நம்முடைய இல்லங்களுக்கு செல்வோம். ஜெபம் செய்வோம். திருச்சபையார் முழங்கால் படியிட்டு தன்னுடைய இல்லங்களிலே இருக்கும் என் சூழ்நிலையிலே முழங்கால் படியிட்டு நம்முடைய கடைசி ஜெபத்திலே நாம் பயன்படுத்தப்படுவோம். அதில் நாம் நம்மை உட்படுத்திக் கொள்வோம். ஜெபம் செய்வோம். அன்பின் பிதாவே, நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே, அதிசயங்களை செய்கிற ஆலோசனை கத்துற நித்திய பிதா சமாதான பிரபுவே, ஏதோ இந்த உங்களுடைய உயிர் தந்த நல்ல நாளிலே அடையிற நாங்கள் ஆலயத்திலே போய் ஆராதிக்க தொழுது கொள்ள முடியாவிட்டாலும் அவர்கள் இருப்பிடங்களே வீடுகளிலே கத்தாவே நாங்கள் ஆராதிக்கூடிய தகுதி இந்த நாளிலே கொடுத்ததுக்காக சோதரிக்கிறோம். கத்தாவே இந்த ஆன்லைன் மூலமாக செய்கிற ஊழியர்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலே மெசகன் ஸ்டான்லி கொண்டு பரத்திலிருந்து உடைய ஆவியனை கொண்டு கொடுத்த வார்த்தை வசனங்களுக்காய் சோதரிக்கிறோம். கத்தாவே கொடுத்த வசனங்கள் வார்த்தைகளுக்காக சோதரி மட்டுமல்ல, கத்தாவைகள் பிதாக்கள் பாவங்களை செய்த போது அவளை நீர் கத்தாவை தண்டித்து என்று பார்க்கிறோம். அவள் உன் பக்கமாக கத்தாவே வேண்டுதல் செய்யும்போது அவர் பாவங்களெல்லாம் மன்னித்து அவளை மீட்டு கொடுத்ததற்காய் சோதரிக்கிறோம். கத்தாவை கொடுத்த வசனக்காய் சோதரிக்கிறோம். அதே போல் ரோமர் 12 கத்தாவை ஒருவர் சிநேகிங்கள் என்று சொல்லி கத்தாவே நீர் எங்களுக்கு உங்களுடைய அன்பை பாராட்டினீர். பரத்தில் எங்கள் மத்தியில் வந்து சிறுவின் கத்தாவை பரிந்து உண்மை தாழ்த்தி வெளியேற பெற்ற ரத்தத்தை எங்களுக்காக சிந்தி எங்களை மீட்டு எங்களை ரட்சித்து எங்களை காப்பாற்றி பலப்படுத்தி பரலோகத்தின் பிள்ளைகளாக எங்களை மாற்றினதுக்காக சோதரிக்கிறோம். கத்தாவை கொடுத்த வசனங்கள் எங்கள் உள்ளத்தில் கிரியை செய்ய அனுதினமாய் நாங்கள் தியானிக்க உதவி செய்வதாக. அருமை சகோதரன் கத்தாவே மகே செய்கிற ஊழியத்தை கூட ஆஸ்வதிப்பவராக. கத்தாவே அந்த ஆலயத்தை கூட ஆஸ்வதியும். அங்கே இருக்கிற சபையில் இருக்கிற எல்லா விசுவாச குடும்பங்களையும் நினைக்கிறோம். சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். கத்தாவே உலகத்தை முடிவு பெரிதும் நீர் எங்களை காத்துக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். கத்தாவே இந்த கொரோனா வியாதி இந்த உலகத்தில் அதிகமாக இருக்கிறது. கத்தாவே ஒவ்வொரு நாட்டையும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அங்கே இருக்கிற பிள்ளைகளையும் நினைக்கிறோம். கத்தாவே ஒருவருக்கு அந்த வியாதி அதிகமாக பாதிக்காதபடி கத்தாவை காத்துக்கொள்ள முடியாது, உங்களுடைய சட்டையின் நிலையிலே பாதுகாத்துக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். கத்தாவே அநேக எங்களுடைய பிள்ளைகள் விசுவாசிகள் ஊழியக்காரர்களாக கூட இந்த கொரோனா வியாதியை மறித்து போனார்கள். கத்தாவே அவள் பரலோகத்திலே காணப்படுவார் என்று நாங்கள் நிச்சயத்தில் இருக்கிறோம். கத்தாவே உங்களுடைய வருகையில் அவர் எல்லாரும் கூட எழுந்து நம்ம தரிசிக்க போகிறார் என்ற உறுதிக்காய் சோதரிக்கிறோம். எஞ்சிருக்கிற நேரங்களில் இப்படி பிரசனங்களோடு இருக்கிறோம். வியாதியாக இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஹாஸ்பிட்டலில் வியாதியாக இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், நோயிலிருந்து விடுதலை ஆக்கம். கத்தாவே கத்தாவுடைய பிரச்சனைகளோடு இருக்கிறோம். அதை கத்தாவே இந்த ஷார்ட்டேஜ் மெடிசன் ஷார்ட்டேஜ் இருக்குது. கத்தாவே இந்த கத்தாவை உதவி செய்வராக, எல்லா மெடிசனும் கிடைக்க உதவி செய்வராக. நீரே காத்துக்கொள்ளும் கொடுக்குற கத்தாவை இன்ஜெக்ஷன் கத்தாவை எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். டாக்டர்களுக்காக ஜெபிக்கிறோம், நர்ஸஸ்க்காக ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா வியாதியில் அவர்கள் கத்தாவை உங்களுடைய பிள்ளைகளை கத்தாவை காத்துக் கொள்கிறார்கள். கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டை ஆஸ்வதிப்பதாக. எங்களை அரசாளுகிற கத்தாவே சீஃப் மினிஸ்டருக்காக மற்ற மந்திரிக்காக கூட ஜெபிக்கிறோம். கத்தாவை இந்த வியாதியை அணுகாதபடி பாதுகாத்துக் கொள்கிறாக. எல்லா துதிங்க நம்பிக்கையுமே நீ எடுத்துக்கொள்ளும். எங்களை உமக்கென்று உங்களுடைய நாளுக்கென்று ஆயத்தப்படுத்துகிறாக. செய்கிற ஊழியர்களையும் ஊழியக்காரர்கள் ஆஸ்வதியும். இயேசு கிறிஸ்து ஒப்பற்ற நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனும் ஆகிய நம்முடைய பரமதேவனுடைய மைந்தனாகிய நசரனாகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் காருண்யமும் கடாட்சமும் நம் அன்பின் தேவனுடைய அனுக்கிரக ஆசீர்வாதங்களும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியத்தின் கிரியையும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென்.